செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம். மாணவர்களை கைது செய்யுமாறு கோரும் சரத் வீரசேகர. ரஷ்ய ராணுவத்தில் 554 இலங்கையர்கள், 54 பேர் பலி என்கிறார் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர். லசந்தவின் படுகொலைக்கு நீதி கிடைக்கும் என்கிறார் ஸ்ரீலங்கா பிரதமர். அரசாங்கத்தின் கடமை எனவும் தெரிவிப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் வாக்குகள் எண்ணும் பணிகள் நாளை. பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு தடை. டிரம்பின் அதிரடி உத்தரவு. இனி விரிவான செய்திகள். இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தின் போது ஜாழ் பல்கலைக்கழகத்தின் பிரதான கம்பத்தில் பறக்கவிடப்பட்டிருந்த ஸ்ரீலங்காவின் தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி மாணவர்களினால் ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும் என கடும்போக்கு பேரினவாத முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார். தேசிய கொடி இறக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்யுமாறு அவர் அரசாங்கத்திடம் கோரியுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏற்றப்பட்டிருந்த ஸ்ரீலங்காவின் தேசிய கொடி இறக்கப்பட்டு அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியிருந்தது. ஈழத் தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்துடன் பிரிக்க முடியாத தொடர்பை கொண்ட யாழ் பல்கலைக்கழகத்தில் பயிலும் தமிழ் மாணவர்கள் இதனை செய்திருந்தனர். இந்த சம்பவத்தை தற்போது கையில் எடுத்துள்ள கடும்போக்கு பேரினவாத முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர இனவாதத்தை பரப்பும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ளார். தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டமைக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான சட்ட நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் நாட்டுக்கு ஏற்படும் அவமரியாதை மாத்திரமல்ல, ஆங்கிலேயர்களிடமிருந்து நாட்டை மீட்பதற்காகவும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் போராடிய ராணுவ வீரர்களுக்கு செய்யும் அகௌரவமாகும் எனவும் அவர் கூறினார். தீய எண்ணம் கொண்டவர்களால் மாத்திரமே இவ்வாறு நடந்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். யாழ்ப்பாணத்திற்கு அண்மையில் பயணம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி தெற்கில் இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த நிலையில் வடக்கில் மாத்திரம் கருப்பு கொடி ஏற்றுவது தெற்கில் உள்ள மக்களின் உணர்வை தூண்டுவதாக அமையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் யாழ் பல்கலைக்கழகம் ஏனைய பல்கலைக்கழகங்களைப் போன்று இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இவ்வாறு செயற்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை சம்பவத்துக்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என ஸ்ரீலங்கா பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்தார். தேவை ஏற்படுமாயின் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை சம்பவம் தொடர்பில் புதிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என பிரதமர் கூறியுள்ளார். லசந்த விக்ரமதுங்க படுகொலை தொடர்பான வழக்கில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட மூவரை விடுவிப்பதற்கு சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க பரிந்துரைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து ஸ்ரீலங்கா சட்டமா அதிபருக்கு எதிராக நாடாளுமன்றம் அரசியல் குற்றவியல் பிரேரணையை நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்து பிரதமருக்கு லசந்த விக்ரமதுங்கவின் மகள் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். லசந்த விக்ரமதுங்கவின் மகள் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கு அனுப்பியுள்ள கடிதம் தொடர்பில் எவ்வாறான நடவடிக்கைகளை பிரதமர் முன்னெடுத்துள்ளார் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றில் இன்று வினவியிருந்தார். இதற்கு பதிலளித்த பிரதமர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை சம்பவம் தொடர்பில் பல சாட்சியங்கள் உள்ளதாகவும் தாமும் அதற்குரிய பல்வேறுபட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். அரசாங்கம் இந்த விடயத்தில் தெளிவாக உள்ளதாகவும் நீதியை பெற்றுக் கொடுக்க தம்மாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். லசந்த விக்ரமதுங்கவின் மகள் முன்வைத்த கோரிக்கையை தாம் விளங்கிக் கொள்வதாகவும் கட்டாயம் நடவடிக்கை எடுப்பதாகவும் குறிப்பிட்டார். சட்டமா அதிபர் திணைக்களம் சுதந்திரமாக செயற்பட வேண்டும் எனவும் இந்த கொலை சம்பவத்திற்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார்.
நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை எனவும் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்வதாகவும் மீண்டும் இது தொடர்பிலான விடயங்களை ஆராய்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இலங்கையர்கள் 554 பேர் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு ரஷ்ய தூதரக தகவல்களை அடிப்படையாக கொண்டு பதிலளித்த போதே வெளிவிவகார அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 59 இலங்கையர்கள் யுத்தத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள 554 இலங்கையர்கள் உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 59 இலங்கையர்கள் யுத்தத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா தூதரக அதிகாரிகள் இந்த மரணத்தை உறுதி செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றும் இலங்கையர்கள் தொடர்பான மேலதிக தகவல்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தில் ஈடுபட்டுள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதுடன் இந்த விடயம் தொடர்பில் ரஷ்ய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி வருவதாகவும் விஜித ஹேரத் தெரிவித்தார். எவரையும் ரஷ்யா பலவந்தமாக சேர்த்துக் கொண்டமைக்கான ஆதாரங்கள் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள கடன் திட்டத்தின் 3வது கட்ட மீளாய்வு குறித்து ஆராயப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் கடன் திட்டத்தை தொடர்பது நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியுள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ள நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிற்கும் சர்வதேச நாணய நிதிய தூதுக்குழுவினருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் நேற்று மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் $3 பில்லியன் நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் கீழ் 3வது மீளாய்வின் பின்னர் அதிகாரிகள் மட்ட உடன்பாட்டை அரசாங்கம் எட்டியுள்ளது. இந்த மீளாய்வின் விடயங்கள் இந்த வருடம் பிப்ரவரி மாத இறுதியில் சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இது தொடர்பான முன்னேற்றம் மற்றும் எதிர்காலத்தில் அந்த திட்டத்தை தொடர்வது குறித்த அரசாங்கத்தின் தலையீடு குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர் சபையின் அங்கீகாரம் கிடைத்ததன் பின்னர் இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட கடனுதவியின் 4வது தவணையாக $333 மில்லியன் தொகை இலங்கைக்கு வழங்கப்படவுள்ளது. கச்சத்தீவு திருவிழாவில் இந்த முறை 9,000 பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக ஜாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மர்தலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார். பக்தர்களுக்கான உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் விசேட திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் கூறினார். வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா எதிர்வரும் மார்ச் மாதம் 14ஆம் மற்றும் 15ஆம் தேதிகளில் இடம்பெறவுள்ளது. இது தொடர்பான முன்னாயத்த கூட்டம் இன்று காலை யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கச்சதீவு அந்தோணியார் திருவிழாவில் இந்த முறை 4000 இலங்கை பக்தர்களையும் 4000 இந்திய பக்தர்களையும் மதகுருமார்கள் உத்தியோகத்தர்கள் உள்ளடங்கலாக 1000 பேரையும் அனுமதிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார். கச்சதீவிற்கு செல்லும் பக்தர்களுக்கான போக்குவரத்து வசதிகள் குறித்தும் பதில் அரசாங்க அதிபர் கருத்து வெளியிட்டார். இவரிடம் இலங்கையினைச் சேர்ந்த 4000 யாத்திரிகர்களும் இந்தியாவினைச் சேர்ந்த 4000 யாத்திரிகளுமாக 8,000 யாத்திரிகர்களும் அதற்கு மேலதிகமாக உத்தியோகத்தர்கள் ஏனைய பகுதியினர் சேர்ந்தவர்கள் 1000 பேருமாக கிட்டத்தட்ட 9,000 பேர் இந்த திருவிழாவிலே கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே இவர்களுக்குரிய தேவைகளை கவனிப்பதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடலே இன்று நடைபெற்றிருக்கின்றது. இன்றைய கலந்துரையாடலில் இந்த அவர்களுக்குரிய உணவு வசதிகள் கலந்து கொள்கின்ற யாத்திரிகளுக்குரிய உணவு வசதிகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே யாத்திரிகளுக்கு 14ஆம் தேதி இரவு உணவும் அதே வேளையிலே 15ஆம் தேதி அவர்களுக்குரிய காலை உணவும் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இந்த போக்குவரத்திற்காக இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பஸ் வண்டிகளும் தனியார் பஸ் வண்டிகளும் பயன்படுத்தப்பட இருக்கின்றன. 14ஆம் தேதி காலை 4 மணி முதல் 11:30 வரை யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலிருந்து அந்த பஸ் வண்டிகள் புறப்படும். அதே வேளையிலே அவர்களுக்குரிய போக்குவரத்து கட்டணமாக நெடுந்தீவிலிருந்து இங்கு கச்சதீவுக்கு
செல்வதற்கான ஒரு வழி கட்டணமாக 1000 ரூபாவும், குறிகட்டுவானிலிருந்து கச்சதீவுக்கு செல்வதற்கான ஒரு வழி கட்டணமாக 1300 ரூபாவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இத்தகைய படகு சேவைகளில் ஈடுபடுகின்ற தனியார் படகுகள் தங்களுடைய அந்த படகுகளை பொதுமக்கள் அந்த இத்தகைய பிரயாணத்திற்கு ஏற்ற வகையிலே அதற்குரிய சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்குரிய நடவடிக்கையினை கடற்படையினர் மூலம் மேற்கொள்ளுமாறும் எங்களால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற யாத்ரீகர்கள் தங்களுடைய சுகாதார செயற்பாடுகளை பரிசீலிப்பதற்காக எங்களுடைய பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அவர்களுடைய குழுவினரும் இன்றைய இந்த கலந்துரையாடலிலே கலந்து கொண்டார்கள். கடந்த வருடத்திலே ஏற்பட்ட சில குறைபாடுகள் அல்லது அதில் அடையாளம் காணப்பட்ட பிரச்சனைகளும் இம்முறை கலந்துரையாடப்பட்டது. சுங்கத்திரைக்கணத்தினுடைய பிரசன்னமும் இன்றைய கூட்டத்திலே இருந்திருக்கின்றது. ஆகவே இந்தியாவிலிருந்து வருகின்ற பயணிகளை, அதாவது இந்த யாத்திரியர்களை சரியான முறையிலே அவர்களை அந்த நடைமுறைகளுக்கு அமைவாக அவர்களை வரவேற்று அவர்களை இந்த ஆலய தரிசனத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் உண்மை முகம் தற்போது வெளிப்பட ஆரம்பித்துள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானை மலையக மக்கள் குறித்து பேச வேண்டாம் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் உண்மை முகம் வெளிப்பட ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மலையக மக்களால் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட ஜீவன் தொண்டமானை தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்த அமைச்சர் சந்திரசேகர் மலையக மக்கள் பற்றி பேச வேண்டாம் என்று கூறுவதற்கு எவ்வித அருகதை மற்றவர் என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கூறியுள்ளது. இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சர்வாதிகார கோர முகத்தின் வெளிப்பாடு எனவும் இது எதிர்பார்த்த ஒன்றுதான் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதி தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கணபதி கனகராஜ் தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கடந்த 80 வருடங்களுக்கு மேலாக மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி வருகின்றது. தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்தது, அரசாங்கத்தை அமைக்க வைத்தது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் மீது விரல் நீட்டுவதற்கல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இழுத்தடிக்காமல் உடனடியாக நடத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ள கணபதி கனகராஜ் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் எனவும் கூறியுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தேசிய மக்கள் சக்தியின் தோல்வியை ஆரம்பித்து வைக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். வடக்கு கிழக்கில் வேலையற்ற பட்டதாரிகள் வேலைவாய்ப்புகளை வழங்குமாறு கோரி போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் மட்டக்களப்பில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தின் முடிவில் மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்து மனு ஒன்றினையும் போராட்டக்காரர்கள் கையளித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் வேலையில்லா பட்டதாரிகள் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட வேலையற்ற பட்டதாரிகள் உள்ள போதிலும் அவர்களுக்கான நியமனங்கள் குறித்து இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். எனவே தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியிலாவது வேலையற்ற பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்க போன வருஷம் 7ஆம் மாசத்திலிருந்து தொடர்ச்சியான முறையில நாங்க எங்களோட போராட்டங்களை செய்து கொண்டு வரோம். அதே மாதிரி திருவோணமலை, யாழ்ப்பாணம் எல்லா இடத்துலயுமே போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் வருது. ஆனா அரசாங்கம் கண்டுகொள்ற மாதிரி தெரியல. அவங்க கண்டுகொள்ளாட்டி நாங்க விட போறதில்ல. தொடர்ச்சியா எங்களோட போராட்டத்தை நாங்க என்ன செய்ய போறோம், முன்னெடுக்கத்தான் போறோம். இனி இவங்களோட இந்த வேலையற்ற பட்டதாரிகளுடைய இந்த தேவைகளை, இந்த வேலை வாய்ப்புகளை அரசாங்கம் கொடுக்காதால யாழ்ப்பாணத்துல ஒரு பட்டதாரி பட்டம் முடிச்சது மன அழுத்தம் காரணமாக உயிரிழந்திருக்காரு. இப்ப எத்தனை உயிரை இன்னும் சாக வைக்கிறதுக்காக இந்த அரசாங்கம் காலதாமதப்படுத்த எங்களுக்கு தெரியல. விரைந்து நீங்க இதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். இந்த அரசு திணைக்களங்கள்ல, பாடசாலைகள்ல இருக்கிற வெற்றிடங்கள் எல்லாம் உடனடியாக நிரப்பணும். ஏலவே அரசு தொழில இருக்கிற அரசு அதிகாரிகள் புதுசாக வெற்றிடங்களுக்கு கோல் பண்ணப்படுற நேரம், வேலை வாய்ப்பு கோல் பண்ணப்படுற நேரம், அவங்க புதுசா அதுக்கு அப்ளை பண்ணி அவங்களும் பார நேரம் இப்ப வேலை இல்லாம இருக்கிற பட்டதாரிகளுக்கான இடம் காணாம இருக்குது, குறைவா இருக்குது. அப்ப அதை கருத்துல கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான முடிவு எடுக்கணும். ஏன்னு சொன்னா வயது கூடுநாக்களும் இருக்கிறாங்க, 2 வருஷம் 3 வருஷம் 8 வருஷம் பல்கலைக்கழக பட்டம் முடிச்சிட்டு இருக்கிறார்களும் இருக்கிறாங்க. அப்ப அதை கருத்துல கொண்டு உடனடியா கிழக்கு மாநில ஆளுநர் அவர்கள், அரசாங்கம் உடனடியா எங்களுக்குரிய தீர்வை தரணும். ஏன்னு சொன்னா அவ்வளவு பொருளாதார பிரச்சனை நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு எந்த பொருளாதார வசதியும் இல்லை, எந்த தொழிலும் இல்லாமலுக்கு அன்னைக்கு என்னமோ செஞ்சு கொண்டுதான் வாழ்க்கையை நடத்த வேண்டி கிடக்குது. உடனடியாக அரசாங்கம் நான் கஷ்டப்பட்டு படிச்ச எங்களுக்கு பட்டதாரிகளுக்கு உடனடியா நீங்க என்ன செய்யணும்னா வேலை வாய்ப்புகளை வழங்கணும் என்று கூறிக்கொள்றேன். குறித்த போராட்டத்தின் முடிவில் பழைய கச்சேரியில் மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்து மனு ஒன்றினையும் கையளித்துள்ளனர். அரச நியமனத்தினை உறுதிப்படுத்தி காட்டாதே காட்டாதே, பாரபட்சம் காட்டாதே, அழிக்காதே அழிக்காதே, எங்களது கனவுகளை அழிக்காதே, வயது ஏறுது, வாழ்க்கை போகுது, வேலை வேண்டும் எனும் கோஷங்களை எழுப்பியவாறு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
திருகோணமலை மூதூர் இளங்கதை கடற்கரையில் தடை செய்யப்பட்ட வெடிபொருட்களை பயன்படுத்தி கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட கடற்தொழில் நடவடிக்கையால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இளங்கதை கடற்தொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருகோணமலை மூதூர் இலக்கந்தை கடற்கரையில் தடை செய்யப்பட்ட வெடிபொருட்களை பயன்படுத்தி கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதை தடை செய்யுமாறு கோரியும் மூதூர் இலக்கந்தை கடற்தொழிலாளர்கள் இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த கிராமத்தில் வாழும் 125 கடற்தொழிலாளர் குடும்பங்கள் குறித்த சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கையினால் பாதிப்படைவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனது பாட்டன் முற்பாட்டன் காலத்திலே இந்த 5 கிராமங்களும் இந்த சல்லில தான் மீன் வீசி அவங்களோட ஜிபிஏ ஓகங்களை ஈடு செய்கிறார்கள். இப்போது என்னென்னு சொன்னால் இந்த சல்லியில் மீன் வந்து தங்குறதுக்கு விடுறாங்கல்ல, ஏனைய ஒரு சமூகங்கள் வந்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை சல்லியை வந்து வெளியே போட்டு மீன்களை அழித்து எங்களை மக்களுக்கு மிகவும் பட்டினி பசி மக்கள் இருக்காங்க. எங்களை மக்கள் வாழ்வது இந்த சல்லியை நம்பி தான் வாழ்றாங்க. மாதவட்டிலேருந்து கொக்கட்டியாஞ்சல்லியிலேருந்து இலக்கந்தை சல்லியிலேருந்து கரடி மேலே மட்டும் இந்த எங்களை கிராமத்தில் இருக்க மக்கள் இந்த இதில் தான் மீன் பிடிக்கிறவர்கள். இப்போ இவங்க ஜிபிஎன் ஓயாங்களை இந்த பெடி டைனமேட்டால் வந்து அழிச்சி உங்களை கண்கூட பார்த்துருக்கிறீர்கள் எவ்வளோ மீன்கள் அழிஞ்சு இங்கே கிடக்கிறது. ஆகவே இந்த சட்டவிரோதமான மீன்பிடி தொழில் டைனமேட்டை அகற்ற வேண்டும் என்று நான் மேமதங்கிய ஜனாதிபதி அவர்களிடம் மிகவும் தாழ்வோடு கேட்டுக்கின்றேன். நான் 2-3 தரம் பார்லிமெண்ட்டுக்கு போய் சில எங்களை ஈவன ஓயாக பற்றி நான் கழிச்சுக்கின்றேன். அதே போல எங்களுக்கு அவர்கள் எல்லாம் செய்தாரான்னு சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த டைனமேட்டை அகற்றி தற்காலிகமான இந்த இந்த பதிவில்லாத வாடிகளை அகற்றி இந்த மக்களை பழங்குடி மக்களை இந்த பகுதியில் வந்து நிரந்தரமான முறையில் தொழில் செய்து அவங்கள வாழ்வாதாரத்தை முன்னேற்றமாக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம். மாணவர்களை கைது செய்யுமாறு கோரும் சரத் வீரசேகர. ரஷ்ய ராணுவத்தில் 554 இலங்கையர்கள், 54 பேர் பலி என்கிறார் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர். லசந்தவின் படுகொலைக்கு நீதி கிடைக்கும் என்கிறார் ஸ்ரீலங்கா பிரதமர். அரசாங்கத்தின் கடமை எனவும் தெரிவிப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் வாக்குகள் எண்ணும் பணிகள் நாளை. பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு தடை. டிரம்பின் அதிரடி உத்தரவு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 11-15 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ்.